எபிசோட் 83. அவன் ரொம்ப நல்ல பையன். என்னை விட அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்கேயுமே கிடைக்க மாட்டான். நீ ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லி அவன் சிரித்தான். இதை கேட்ட கௌரியும் சிரித்தான். அந்த நேரம் விஜய், சார், நாங்கள் சொன்னது எதையும் மனசில் வச்சுக்க மாட்டீங்க தானே, எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே, முதல்ல உங்கள் 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ணுறேன்டா, கஞ்சா கேஸில் உள்ளே போடுறேன் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் இந்த ஊர்லேயே இல்லைங்கோ அப்படின்னு சொல்லி ஆதியும் விஜயும் ஓட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து எல்லாருமே சிரித்தாங்க. கௌரிக்கும் ஆர்ஜுனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் முடிஞ்சது. அவங்க லைஃபோட அடுத்த கட்டத்தில் அடுத்த அடியை எடுத்து வச்சாங்க. அன்னைக்கு நைட் ஸ்மித்தியும் கௌரியும் ஏதோ ஏர்பத்தை பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆர்ஜுன் மட்டும் ரொம்ப குழப்பமாக பால்கனியில் எதையோ யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். என்னடா புது மாப்பிள்ள, இங்கே நின்றுட்டு என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு யுவராஜ் கேட்டான். ஆர்ஜுன் அவனை பார்த்து, ஒன்றும் இல்லை, சும்மா தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னான். இங்கே பாரு, உங்கள் சோகத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீ இன்னைக்கு சோகமாக இருக்கக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும். சரி வா, எனக்கும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆர்ஜுனை வேற ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான். நீ அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா? ஏன் எனக்கு பிரசாந்தை பிடிக்காதுன்னு? உன் கவலையை விட என் கவலை பெருசு கிடையாது, ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதை நான் உன்கிட்ட சொல்ல விரும்பலை, ஆனால் உனக்கு காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல ஆர்ஜுன் அவன் கூட அந்த ரூமுக்கு போனான். அங்கே பிரசாந்த் வேறொரு பொண்ணு கூட பெட்டில் இருந்ததை பார்த்த ஆர்ஜுனுக்கு கண்ணெல்லாம் செவந்தது, கையை முறுக்க ஆரம்பித்தான். அப்போ யுவராஜை பார்த்து, என்னடா இதை பார்க்கும்போது உனக்கு கோபம் வருதா? எனக்கும் முதல்ல வந்துச்சு, ஆனால் இப்போது பழகி போயிடுச்சு. அவனுக்கு 2 பொண்டாட்டி, ஊர் முழுக்க வப்பாட்டி. வயசு தான் போகுதே தவிர இன்னும் அவன் லீலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உனக்கு இப்போ வந்ததில்ல கோபம், அதே கோபம் தாண்டா எனக்கும் வந்துச்சு. ஆனால் அந்த ஆள்கிட்ட கேள்வி கேட்குறதோ சண்டை போடுறதோ எனர்ஜி வேஸ்ட்டு. அவன்கிட்ட பேசக்கூட நம்மளால் முடியாது. இப்போ புரியுதா நான் ஏன் அந்த ஆளை இவ்வளோ வெறுக்கிறேன்னு? இங்கே பாரு அர்ஜுன், நீ 5 வயசில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவோ கொடூரத்தை பார்த்துருக்க. ஆனால் இந்த மிருகத்துக்கு கூட சேர்ந்து எங்கள் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க, அதான் உண்மை அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னான். அப்போ அர்ஜுனுக்குள்ளே இருந்த மிருகம் வெளியில் வர ஆரம்பிச்சது. அதாவது ஆதவ் வெளியில் வர ஆரம்பித்தான். ஆதவ வெளியில் வந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால் இனிமேலும் அர்ஜுனை இருந்தால் சரி வராது அப்படின்னு நினச்சான். அவன் மறைச்சி வச்சுருந்த துப்பாக்கியை ரெடி பண்ணான். அவன் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது கௌரி அவனை பார்த்து, டேய், இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, டைம் ஆச்சு வா தூங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். அதனால் அவன் கையில் இருந்த துப்பாக்கியை மறைச்சி வச்சுட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி கௌரி கூட ரூமுக்கு போனான். ஆனாலும் கௌரிக்கிட்ட இந்த விஷயம் எதுவுமே சொல்லாமல் அவன் ரொம்ப ஹாப்பியாக அவகிட்ட பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாகவே அவங்களோட லைஃப்பை ஆரம்பித்தாங்க. அதே நேரம் என்னங்க, அந்த பையன் கல்யாண டைமில் இருந்து ரொம்ப சேடாக இருந்தான். பாவம், அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல இல்லை அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்டாங்க. இதை கேட்ட யுவராஜ், ஆமாம்மா, பாவம், இவங்க இப்போ தானே இறந்துருக்காங்க, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, அதான் இப்போ கௌரி வந்துட்டால, அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை ஸ்மிருதி, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கே தெரியும், நம்ம ஆஃபீஸுக்கு டக்குன்னு யாரும் வேலைக்கு சேர்ந்துட மாட்டாங்க. ஆனால் அர்ஜுனை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. அவன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு அவன் சொன்ன பதில் தான் இன்றைக்கி அவன் என் கூட வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படி என்னங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னு ஸ்மிருதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டாங்க. ஆக்சுவலி நான் அவன்கிட்ட ஒரு 5 ஹார்ட் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டேன். அவன் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னான் தெரியுமா, எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. மேக்ஸில் இவ்வளவு புத்திசாலித்தனம் யாருக்குமே இருக்க முடியாதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் அவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு சொல்லவும் அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போனான். ஓகே அர்ஜுன், உங்களோட மார்க் சர்டிஃபிகேட் எல்லாமே
நீங்கள் ரொம்ப பிரில்லியண்ட் அப்படின்னு சொல்லுது. உங்கள் புத்திசாலித்தனத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் ஆர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஓகே சார் அப்படின்னு சொன்னான். உடனடியாக உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If 1 is equal to 3, 2 is equal to 3, 3 is equal to 5, 4 is equal to 4, 5 is equal to 4, then 6 is equal to அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆர்ஜுன் 3 சார், ஏன்னா 6க்கு 3 லெட்டர்ஸ் இருக்குது சார், ஓகேவா அப்படின்னு கேட்டான். அதுக்கு யுவராஜ் குட். யுவர் செகண்ட் கொஸ்டின். There are 49 dogs signed up for a dog show. There are 36 more small dogs than large dogs. How many small dogs have signed up to complete? அப்படின்னு கேட்டான். அதுக்கு அர்ஜுன் 42.5 சார். ஹவு அப்படின்னு யுவராஜ் கேட்க அர்ஜுன் சார், to figure out how many small dogs are completing, you have to separate 36 from 49. Then divide that answer 13 by 2 to get 6.5 dogs, or the number of big dog completed, but you are not done yet. So you have to add 6.5 to 36 to get the number of small dogs completing, which is 42.5. Of course, it's not actually possible for half a dog to complete in the dog show. Brilliant அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாவ் ரியலி என்னால் நம்பவே முடியல, யூ ஆர் கிரேட். ஓகே, யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் யூஸிங் ஒன்லி அன் அடிஷன் ஹவு டு யூ ஆட் 8 அண்ட் கெட் த நம்பர் 1000 அப்படின்னு கேட்டான். அதுக்கு அர்ஜுன் இட்ஸ் ஸோ சிம்பிள் சார், ஜஸ்ட் 888 + 88 + 8 + 8 + 8 is equal to 1000 சார் அப்படின்னு சொன்னான். வாவ் பிரில்லியண்ட். அண்ட் யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் Shally is 54 years old and her mother is 80. How many years ago was Shally's mother time her age? அப்படின்னு கேட்டான். அதுக்கு அர்ஜுன் 41 years ago sir, because Shally was 13 and her mother was 39 அப்படின்னு சொன்னான். ஓகே, யுவர் லாஸ்ட் கொஸ்டின். The day before yesterday I was 25. The next year one will be 28. Then is true only one day in a year. What day is my birthday? அப்படின்னு கேட்டான். அதுக்கு அர்ஜுன் ரொம்ப சிம்பிளாக டிசம்பர் 31 சார் அப்படின்னு சொல்ல வாவ் பிரில்லியன்ட், கேன் ஐ ஆஸ்க் யூ லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு யுவராஜ் கேட்க அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஷோ சார் அப்படின்னு சொல்ல இஃப் 72 into 96 is equal to 6927, 58 into 87 is equal to 7885, then 79 into 86 எவ்வளவு அப்படின்னு கேட்க 6897 சார் அப்படின்னு சொல்ல யுவராஜ் எழுந்து நின்று கை தட்டினான். உறவு மலரும்.